இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் உள்ள மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரண உதவித் தொகையாக 11 கோடிக்கான காசோலையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் மத்திய அரசின் பிரதான் மந்திரி மாற்றிய சம்பட யோஜனா திட்டத்தில் கடந்த 2020-21 ஆண்டில் மீன்பிடி தடை காலத்தையொட்டி நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுவை பகுதியைச் சேர்ந்த 34 மீனவர் கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த 13,103 உறுப்பினர்கள், காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 17 மீனவர் கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த 4,866 உறுப்பினர்கள், மாகி பகுதி சேர்ந்த 2 சங்கங்களைச் சேர்ந்த 360 மீனவர்கள், 7ஆம் பகுதியில் உள்ள 14 மீனவர் கூட்டுறவு சங்கங்களில் 6,457 உறுப்பினர்கள் என மொத்தம் 24,786 உறுப்பினர்களுக்கு தலா 4,500 ரூபாய் விகிதம் மொத்தம் 11,15,37,000 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி இதில் கலந்து கொண்டு துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் நேற்று நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த சனீஸ்வர பகவானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள் பாலித்து வருகிறார். நவகிரக ஸ்தலங்களில் சனி பரிகார ஸ்தலமாக உள்ள இக்கோவிலில் 2.5 ஆண்டிற்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சி விழா பிரசித்தி பெற்றது. நேற்று மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்தார். அதையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் நேற்று அதிகாலை 4 மணி முதல் சனி பகவானுக்கு பால், மஞ்சள், சந்தனம், பன்னீர், நல்லெண்ணெய், பழங்கள் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சனீஸ்வரர் வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். மாலை 5:20 மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ந்ததை தொடர்ந்து சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. உற்சவர் வசந்த மண்டபத்தில் தங்க காக்க வாகனத்தில் எழுந்தருளினார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். முன்னதாக மாணிக்க வாசகர் புறப்பாடு நடைபெற்றது. விழாவில் புதுவை கவர்னர் தமிழிசை, தர்மபுர ஆதீனம் ஞானசம்பந்த சுவாமிகள் மற்றும் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள், அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் சிவா அறக்கட்டளை விசாரணை, கந்தசாமி தம்பிரான், கலெக்டர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கங்கை வராக நரேஸ்வரர் ஆலயத்தில் சனி பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் புதுவையில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான திருக்காஞ்சி பகுதியில் எழுந்தருளியுள்ள காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நரேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியாக வீற்றிருக்கும் பொங்கு சனி பகவானுக்கு நேற்று சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. நல்லெண்ணெய், பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகங்களுடன் கலசாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ரவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உரிய பரிகாரங்கள் செய்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் முதன்முறையாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 108 திவ்ய தேச தரிசனத்துடன் திருமாலின் தசாவதாரம் நடைபெற உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுவை ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் தலைவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்பொழுது அவர் கூறும்பொழுது, வரும் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை எஸ்பி பட்டேல் சாலையில் உள்ள ஆனந்த கல்யாண மண்டபத்தில் மாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் பாண்டிச்சேரியில் முதன்முறையாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 108 திவ்ய தேச தரிசனத்துடன் திருமாலின் அவதாரம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன், 3 நாட்கள் நடைபெறும் இந்த தசாவதார விழாவில் 23ஆம் தேதி காலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த 3 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக வந்து சுவாமியின் அருள் பெறுமாறும் கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டியின் பொழுது செயலாளர் பாபுஜி, பொருளாளர் நவீன், பாலாஜி மற்றும் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் அருகே பைக் மீது ஜீப் மோதிய விபத்தில் தந்தை மற்றும் மகன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் அருகே உள்ள அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னா என்கின்ற திருமுருகன். இவர் தனது 13 வயது மகனுடன் கூடப்பாக்கம் பகுதியில் பால் வாங்கிக் கொண்டு தனது வீட்டிற்கு வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார்.
அப்பொழுது வெளியனூர் பகுதியிலிருந்து அதிவேகமாக வந்த ஜீப் ஒன்று எதிரே வந்த திருமுருகனின் இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியுள்ளது. இதில் திருமுருகன் மற்றும் அவரது மகன் காரின் சக்கரத்தில் சிக்கி இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர். காரை ஓட்டி வந்தவர்கள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இது சம்பந்தமாக அங்கிருந்தவர்கள் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கார் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டிருந்த திருமுருகன் மற்றும் அவரது மகனை மீட்டனர். அப்பொழுது திருமுருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடனே அவரை புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறகு அவரது மகனை அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மகனும் பரிதாபமாக உயிரிழந்தார். இது சம்பந்தமாக வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பால் வாங்க சென்ற தந்தை மகன் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலேசிய நாட்டில் நடந்த ஆசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டிகள் புதுச்சேரி வீரர் விஷால் 4 தங்கப் பதக்கத்தை வென்று ஸ்ட்ராங்மேன் ஆஃப் ஏசியா என்கின்ற பட்டத்தையும் வென்று சாதனை படைத்து புதுச்சேரி வீரர் விஷால் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மலேசிய நாட்டில் நடந்த ஆசிய நாடுகளுக்கான பளுதூக்கும் போட்டிகள் புதுச்சேரி வீரர் விஷால் போட்டியில் பங்கேற்று 4 தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங்மேன் ஆஃப் ஏசியா என்கின்ற பட்டத்தையும் வென்று சாதனை படைத்த விஷால் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மலேசிய நாட்டில் சிறப்பு பிரிவினருக்கான ஏசியன் கிளாசிக் பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆசிய கண்டத்திலிருந்து 27 நாடுகளை சேர்ந்த 440 வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் இந்திய நாட்டின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த வீரர் விஷால், புதுச்சேரி பளுதூக்கும் சங்க செயலாளர் பிரவீன்குமார் தலைமைகள், புதுச்சேரி பளுதூக்கும் வீரர் விஷால், பயிற்சியாளர் பாக்யராஜ் உட்பட இந்தியாவின் சார்பில் மொத்தம் 6 வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் புதுச்சேரி வீரர் விஷால் 4 தங்கப்பதக்கம் மற்றும் ஸ்ட்ராங்மேன் ஆஃப் ஏசியா பட்டத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் ஜெர்மன் நாட்டில் நடந்த சிறப்பு ஒலிம்பிக் பளுதூக்கும் போட்டிகள் 4 வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை விஷாலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நேற்று திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், செல்வகணபதி எம்பி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மொரட்டாண்டி நவகிரக கோவிலில் 80 அடி உயர மகர கும்பத்தில் 8000 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி 800 கிலோ எள் சமர்ப்பித்து 80 மீட்டர் காடா துணியில் 8 கிலோ கற்பூரம் கொண்டு மகர தீபம் ஏற்றப்பட்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாவதை முன்னிட்டு புதுவை அடுத்த மொரட்டாண்டிகள் அமைந்துள்ள நவகிரக கோவிலில் சனி பெயர்ச்சி விழா நேற்று மாலை நடைபெற்றது. மூலவர் சனீஸ்வர பகவானிற்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மூலவர் மற்றும் 27 அடி உயர பக்தானுக்கிரக விஸ்வரூப சனீஸ்வரருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மாலையில் லட்சார்ச்சனை துவங்கியது. 44 நாட்களுக்கு லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. 80 அடி உயர மகர கும்பத்தில் 8000 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி 800 கிலோ எள் சமர்ப்பித்து 80 மீட்டர் காடா துணிகள் 8 கிலோ கற்பூரம் கொண்டு மகர தீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சனீஸ்வர பகவானிற்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து தோஷ பரிகாரங்கள் செய்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை சிதம்பர கீதாராம் குருக்கள், கீதா சங்கர குருக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.